எப்படிங்க நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் பச்சை பயிறு கடையிலான்ட்டு இருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பச்சை பயிறு வறுத்துட்டு பச்சை வாசம் போக வரல வறுத்துக்கலாம். எடுத்துட்டு குக்கரை வச்சு தண்ணி காஞ்சி வர பருப்பு போட்டுக்கலாம். பருப்பை கழுவிட்டு வந்துடலாம். தண்ணி கொதிக்குது, பருப்பை போட்டுடலாம். பருப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆகும். எண்ணெய் அதுக்காக தான் எண்ணெய் ஊற்றுறது. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மூடி வச்சு 3 விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, நுணுக்கிறதுக்கு கொத்தமல்லி 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு ஒரு 10 மிளகு எடுத்துச்சு. இதை நுணுக்கிட்டு வந்துடலாம். அப்புறம் தாளிச்சுட்டுக்கலாம் வாங்க. நுணுக்கிடுச்சு. பூண்டு ஜர் போட்டு நுணுக்கலாம். மூணு விசில் வந்துடுது. வாங்க இப்போ திறந்து பார்க்கலாம். வெந்துடுச்சு. இனி தாளிச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. போட்டு வதக்கிக்கலாம். மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, இது பொடி பண்ணி வச்சது கொத்தமல்லி, சீரகம், பூண்டு எல்லாம் போட்டு தீனி வதக்கலாம். வச்சு தக்காளி போட்டுக்கலாம். உப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம் வதங்கிடுச்சு. பருப்பு உள்ள ஊற்றிடலாம். கொதிக்கட்டும். பருப்பு கடைஞ்சி எடுத்து வச்சுட்டேன். ஒரு சிலருக்கு தக்காளி போட்டால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. யாருக்கு தக்காளி வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுலேயே நான் தண்ணி எடுத்து வச்சுட்டேன். பருப்பு ரசம் வைக்காமல் தண்ணி மட்டும் எடுத்துட்டேன். அதுக்கு அப்பளம் வடகம் பொரித்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.